ஆக்சுவலி நம்ம கிளாஸுக்கு பார்க்கல அவர் தான் ஆக்சுவலி கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டர். செகண்ட் வந்து பேசுறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. சிபி அது எல்லாத்துக்குமே வந்து நல்லா போராட்டம் பண்ணணும். இப்போ நல்லா இது கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு விட்ட பாவம் எப்படியாவது ரிட்டர் ஆயிடுச்சப்பா அந்த மாதிரி சொல்றதுக்கு விரும்பி இருக்கிறாங்க. ஸோ ஐ விஷ் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி ரிட்டையர்ட். ஒன்றுமே பேச மாட்டேன். அடிக்கடி ஏதோ எனக்கும் ஒன்று காது வீழ்ந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த வீழ்ந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஆஃபீஸர் அந்த மாதிரி ஹை டெக்னிக்கல் ஹேண்டில் அப்படியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை சார். அவர் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்க நலமும் வளமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் பாண்டரன் சார் பற்றி சொல்லணும்னா வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் நல்ல காமிக்கல் மைண்ட் இருக்கிறார். ஃபன்லவிங் பர்சன் தான். சட்டிலாம் வந்து டார்க் காமெடியெல்லாம் சொல்லிடுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இருக்கிறாரு. 10 வார்த்தை பேசுறதுல இருக்கிற பேசுவார். ரொம்ப சாஃப்டான அதில் தான் பார்த்ததே எனக்கு தெரியுது. ஸோ தேங்க்யூ. மகள் அவர் பேச போகிறாங்க, அவங்க அழைக்கிறோம். Today I get a chance to speak about my father. இப்போ எல்லாமே வந்து ஆஃபீஸில் லவ் அதிகமாக சிட்டாக இருக்க மாட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் மட்டும் இல்லை, இதுக்கப்புறமும் லைஃப் இருக்குது. நல்லா ஜாலியாக அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் எப்போவுமே. நான் வந்து அப்பாவோட பொண்ணுன்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. He is my hero. He is always my hero. Thank you. Congrats both of you. Thank you. எங்கள் அம்மா வந்து ரொம்ப அடிச்சுட்டு இருந்தாலும் எங்கள் அப்பா தான் வந்து அம்மா கிட்ட வந்து அடிமானத்தை காப்பாத்தாரு. அந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். எங்களை வந்து நினச்சிடக்கூடாது, மனசு கஷ்டப்பட்டுருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எங்களை பார்த்துப்பாங்க. ஸோ எந்த விதத்துலையுமே வந்து குறை வைக்காம எல்லா விதத்துலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எங்கள் அப்பாவை நினச்சி பார்க்கணும். அதேமாதிரி இந்த ஆஃபீஸ்க்கும் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் வந்து ரொம்ப 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்திருக்கேன். ஸோ அப்போ இருந்த அதே ஒரு ஃபீல், அதே ஒரு ஸ்மெல், அதே விழாநாயகர்களாக அவங்க வந்து பாலனோட தம்பி ஒய்ஃப் நாங்கள். ஆனால் விஷயமும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு மூத்தவங்க அப்பா தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. அப்பா தான் எல்லாமே செய்வாங்க. இங்கே இருக்கிறவங்க சொன்ன மாதிரி தான். அப்பா அதிகமாக பேச மாட்டாங்க. நாங்கள் வந்து எதாவது சொல்லணுன்னா கூட அம்மா கிட்ட சொல்லிடுவோம். எதாவது சொல்லணுன்னா நாங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவோம். அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. யாராவது கேட்கணுன்னா கூட அம்மா கிட்ட தான் சொல்லுவோம். கேட்கணுன்னாலும் அம்மா கிட்ட தான் கேட்போம். அப்பா கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா ரொம்ப கேரிங். நாங்கள் வடகரைக்கு போயிட்டோம்னா அப்பா லீவ் போட்டுருவாங்க. அது 1 நாளாக இருந்தாலும் 2 நாளாக இருந்தாலும் அன்னைக்கு ஃபுல்லாக எங்கேயே சுற்றி வருவாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க ஜூஸ் குடிச்சாங்களா, அவங்க அமர்ந்திருக்கும் என்னுடைய தம்பி பாலமுருகன் அவர்கள் இயற்கையாகவே அவர் கோபம் என்பதே நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையில நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம். அன்றையிலிருந்து இன்னி வரைக்கும் அவருக்கு கோபம் வராது. மிகவும் அன்பானவர், பண்பானவர். யாரையும் கடுமையாக இவருக்கு பேசுறது கிடையாது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் வந்து போஸ்டல் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். 7 வருஷம் ஆகுது. அதில் என்ன சொல்கிறேன், எங்களோட குடும்பத்தில் அவர் கூட பார்த்தீங்கன்னா 4 பையன் ஒர்க் பண்ணுறேன். 4 பையன்களையும் நல்லபடியாக கொண்டு வரேன். இது வரைக்கும் எங்களுக்கு அந்த 4 தம்பிங்க இருக்காங்களா, 3 தம்பி, இவனோட சேர்த்து 3 தம்பி. 3 தம்பியுமே வளர்த்தவர் அவர் தான்.
அவரோட பேச்சு கேட்காம அவங்க எந்த எதுவுமே ஒரு கடவுளை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களை வளர்த்துருக்காரு. அவங்க ஒய்ஃபுங்க 3 பேர் இருக்கோம். 3 பேருமே அவங்கள மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது நான் செலக்ட் ஆகிட்டு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையனை அதுக்கப்புறம் இன்னொரு 2 வருஷம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு எங்கள் அண்ணன் வந்து பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாரு. பொண்ணே பார்க்கல. ஒரு நர்ஸாக எங்கள் வீட்டில் வந்து ஜிஹெச்சில் நர்ஸாக இருக்காங்க. பொண்ணை போய் பார்க்கல. ப்ரோக்ராம் மூலமாக பார்த்தாரு. பார்த்துட்டு பிடிச்சிருச்சுடா பார்த்துட்டா பிடிச்சி போச்சு, நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் போய் பார்க்குறேன். எனக்கு ஓகே தான், எங்கள் அண்ணனுக்கு ஓகே தான், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நானும் ஓகே சொல்லிட்டேன். நான் பொண்ணே பார்க்கல அப்படியே எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் 2 பேரா டியூட்டி போடும்போது 2 பேருக்குமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்பிஎம் சொல்லணும்னா எப்பவும் சிரிச்சுட்டே தான் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் அங்கே கிச்சனில் ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னா அவரோட கண்டெய்னர் என்னோட கண்டெய்னர், அவரோட எண்ணெய் அவரோட மிளகு இதெல்லாம் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். எடுத்து வைக்கும் போதே எடுத்து வைப்பார். என்ன நீங்க இது எடுத்துட்டீங்களே அப்படின்னு, இது என்னோட தானே, ஐயோ சொல்லக்கூடாது, நீங்க தான் நிறைய சமைப்பீங்க. வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க. யாரையும் வீட்டாக தான் போயிடணும். அவர் எப்போதும் பொன்னையார் தான் இருப்பார். பொன்னையார இதோடு கூடிய வேலை எனக்கு குறையக்கூடியது. இவரு பாசமாக இருப்பார். வேலை நிறைய சரிங்க பாருங்க சார், கொஞ்சம் எடுங்க சார். சரிங்க சரி. என்னோட சகோதரர்கள்லாம் சொல்லணும். நான் 2006 ஜாயின் பண்ணீங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான். ரொம்ப 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 அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாத காலங்கள். நான் ஜாயின் பண்ணப்போ ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் எல்பிடியில் அதை தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஒரு பெரிய ஸ்டேஷனுக்கு வரேன். இந்த செட்டப்பும் தெரியாது. பாலமுருகன் சார், குரு பிரகாஷ், பாண்டுரங்கர், ஸ்ரீரங்கத்து பெருமான் 2 பேரும் பிள்ளராத ஸ்டேஷனுக்கு புரியுது. நான் ஒரு 3 மாதம் தான் சார்ஜ் ஆகுது. பிள்ளராத ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயம் கேட்குறப்போ ரியலி தேர் பீப்புள் தேர் லைஃப் இன் வெரி குட் மேனர். அதே நேரத்தில் அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறது இந்த ஆஃபீஸுக்கு மிகப்பெரிய இழப்பு தான், தவிர்க்க முடியாதது. இருந்தாலும் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது பேச ஆரம்பித்தவங்களே எல்லாருமே சங்கடமாக தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. 110 பேர் இருந்தாங்க ஸ்டாஃப் அந்த அளவுலாம் இருக்குது. இது தூரம் குறைச்சிருந்தாங்க ஸ்டாஃபில். அப்போ அந்த குறைக்க என்ன ஆகுதுன்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் சுற்றுலா சுற்றுலா வந்து ரொம்ப பாதிக்கும். அந்த பாதிப்பெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு எல்லாருமே சகோதரரான ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லோருமே எல்லாருமே சொல்லணும்னா நைட் ஷிஃப்ட் பார்க்கணும்னா நல்ல எல்லாருக்குமே நல்ல ஃப்ரீக்வன்சி மாற்றி நம்ம கொஞ்சம். புதுச்சேரியில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையத்தில் திரு ஆர் பாலமுருகன் டெக்னீஷியன், திரு பி பாண்டுரங்கன் டெக்னீஷியன் ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. நடைபெற்ற இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவானது மணமகிழ் மன்றம் சார்பில் நடத்தப்பட்டது. திங்கட்கிழமை மார்ச் 30, 2026 அன்று காலை 11 மணி அளவில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், பணி ஓய்வு பெற்ற குடும்பத்தினர்களின் நண்பர்கள், உறவினர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சால்வை, பூங்கொத்து, பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். கலந்து கொண்டு சிறுவத அனைவருக்கும் திரு ஆர் பாலமுருகன் டெக்னீஷியன் மற்றும் திரு பி பாண்டுரங்கன் டெக்னீஷியன் நன்றி தெரிவித்தனர். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்.
ஒரு ட்ரீ பிரான்ச்சஸாக கட் பண்ணி ஓரளவுக்கு போகிற வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வளர்றாங்க சார், இளங்கன் சாரும் ஒரு விஷயம். நானும் நெக்ஸ்ட் ரிட்டையர்ட் ஆகிறேன். ஆனால் நீங்கள் 2 பேருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பாண்டு சார் வந்து காசு கொடுத்தா கூட பேச மாட்டாரு. ஆர்பிஎம் சார் ரேஷன் கடையில் பேசுறது எவ்வளோ. பாண்டு சார் அதை கூட பேச இவங்க கூட ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ரிட்டையர்மெண்ட் லைஃபு நல்லா ஆனால் எங்களுக்கு இப்படி நடந்ததுன்னா 1991 ஜூலை 3ஆம் தேதி ஆஃபர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. அவர் டிபார்ட்மெண்ட்லேயே இருந்ததால அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த 5 நாட்களுடைய என்னுடைய அனுபவம், அது அவருடைய அனுபவமாக தெரியல, அதாவது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து படிக்கணும்னு ஒரு இது வந்து நல்லா இப்போ அவங்க 2 பேருமே ஹாப்பியாக ரிட்டையர்ட் ஆகிறாங்க, அதுவும் சந்தோஷம். பட் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதுவாக இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கும். அந்த மாதிரி என்ன வந்து ஹாப்பியாக எனக்கு கொடுக்கணுன்றத வந்து நான் அவங்க கிட்ட கேட்டேன். அந்த அளவுக்கு அவங்க வெல்த் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் அவங்க சாதிக்கும் போதும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். சித்ரா ஜோதி அவர்கள் சார். மதிய வணக்கம். நான் வந்து 1994 இங்கே ஜாயின் பண்ணேன். முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு பிறகு பாண்டி ஸ்டேஜில் என் பிறகு ஒர்க் பண்ணவங்க அவங்க ரிட்டையர்மெண்ட் டைமில் நான் இங்கே வந்து திரும்பி ஜாயின் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டுரங்கன் சாரும் சரி, ஒரு சின்ன ஒரு தொய்வு கூட இருக்கவே இருக்காது. எந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அவங்க நல்ல நன்மையை கொண்டு வந்து சொல்லணும். அவங்களுடைய உழைப்பு தான் அதிகம் எல்லாத்தை விட. அவங்க நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவங்க சுற்றி அங்கே வீடியோ என்னுடைய அங்கே கொஞ்சம் நாடகம் அந்த நாடகத்தினுடைய அந்த 2 கதாபாத்திரம் வந்து ஹெட்லர். அந்த ஹெட்லருக்கு வந்து நான் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. என்னோட வயசு மட்டும் கம்மியாக இருக்கும். அவர் பத்மநாப சார் வந்து நிற்கிறாங்க. அவர் வந்து அடிக்கடிக்கு என்ன பேசுகிறேன், என்ன பேச நல்லா பேசணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகமாக வச்சு பண்ணேன். அப்போ வந்து எச்சலை வந்துருக்கு. வேலை பண்ணாச்சு எச்சலை வந்து என்ன பண்ணோன்னு அப்புறம் திரும்ப வந்து கெட்ட மைக் வச்சு பேசணும். அப்போ தான் அந்த ஹெட்லர் ஒரே வார்த்தை 2 வாரம் தான் பேசணும். அந்த 2 வாரம் தான் இது வரைக்கும் பேசியிருக்கேன். நான் இங்கே என்வாய்மெண்ட்டில் ஜாயின் பண்ண இல்லைன்னா கேட்பாங்க. அதே போல் அந்த 89 நான் அப்படி சார் வந்து பாலகுரு வந்து நிறைய வெளியூரில் அந்த சில மாதங்கள்ல வெரி இன்டெலிஜென்ட். என்னன்னா அவங்க வேலையில அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் மாற்றி போயிடுச்சு. நான் சொல்கிறேன் சார் திஸ் ஹேஸ் டு கோ அப்படி பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து என்ன போச்சு, இந்த பிள்ளைங்க என்ன சொல்லிச்சு, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு புரியல. பட் இட் இஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஒரு மகளிர் நாளில் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் 9th. அதுக்கப்புறம் அடுத்த மீட் பண்ணது அந்த சம்பவத்தில் அந்த நாளில் தான். அன்னைக்கும் வந்து ஸோ மச் ஆஃப் ஃபன். லிட்டரலாக இட் வாஸ் அவங்களையும் விட்டு வாங்க போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து போட்டாங்க. போட்டுட்டு டைம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு போனாங்க. ஸோ வெரி ஃபன். எலெக்ஷன் மட்டும் கேட்போம். ஏசி பிளான் அது தனியாக கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் கூட இரும்பு ஓட்டி தேய் சொல்லிட்டாங்க. அது பேசி வந்தவர் தான் எங்கள் எஸ்எல்வி சார். ஆனால் அந்த அவ்வளோ கஷ்டப்பட்ட இன்டர்வியூ வந்து இந்த எஸ்எல்வி மட்டும் தான் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த ஆளுமையோட யாருக்கும் அந்த மாட்டிக்கிறேன். சாரை பற்றி சொல்லணும்னா 2 பேருமே தோசம்.
தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தன்